நீட்டப்பட்ட இந்த வணக்க மாதத்தினூடாக இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருப்பது தூய மரியாள் கன்னியர்களின் கன்னிகையே என்பது பற்றிய விடயமாகும். ஜேசு ஒரு கன்னியிடம் பிறப்பார் என்று இறைவாக்கினர் எசாயா நூலில் 7ஆம் அதிகாரத்தில் இறை வசனம் 14 கூறியுள்ளதின்படி, இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்ற வார்த்தையினூடாக மரியன்னை ஒரு கன்னியாக ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார் என்று கூறப்படுகின்றது. குழந்தை இயேசுவை பெற்ற பின்பும் பெற்றெடுத்த பின்பும் பெறப்போகும் முன்பும் கன்னித்தன்மையை மாசின்றி காத்த புனித தாயாக இன்று திருச்சபை பெருமைப்படுத்தப்படுகின்றது புனித மரியாவை. தூய மரியா ஆன்மீகம் மற்றும் உடல் தூய்மையாக வாழ்ந்தது போல தனது இதயம், மனம் மற்றும் உடலை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ்கின்றாள். கன்னியர்களின் கன்னிகையே என்று அழைப்பதன் மூலம் திருச்சபை தூய மரியாவை புகழ்வது மட்டுமல்லாமல் விசுவாசிகளில் ஒவ்வொருவரையும் அவரை பின்பற்ற வேண்டும் என்ற அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள். கத்தோலிக்கர்கள் எல்லோரும் கன்னியருக்கெல்லாம் புனித கன்னிகையை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று செபிக்கும் போது அவர்களின் புனிதமான வாழ்க்கையும் தூய்மையாக வாழவும், தங்கள் வாழ்வில் ஏற்படும் சோதனைகளை எதிர்த்து தடையாக உள்ளதுடன் அவர்களுக்கு தங்கள் வாழ்வில் ஏற்படும் சோதனைகளை எதிர்த்து தூய்மையான உள்ளத்துடன் வாழ மரியன்னையின் பரிந்துரையின் ஊடாக கிறிஸ்தவர்களைப் போல தூய்மையான உள்ளத்துடனும் தூய்மையான வாழ்க்கை வாழவும் கன்னியர்களின் கன்னிகை என்று மரியாளிடம் மன்றாடுவோம்.